சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருதுக்கு நெல்லை பேராசிரியை தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்திய மொழிகளின் இலக்கியத்தை மேம்படுத்தும் விதமாகவும் படைப்பாளிகளை கௌரவிக்கும் விதமாகவும் சாகித்ய அகாடமி நிறுவப்பட்டு செயல்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் சிறந்த படைப்பாளர்கள் மற்றும் இந்திய மொழிகளில் வெளிவரும் சிறந்த படைப்புகளை பிற இந்திய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்வோருக்கு கடந்த 1955ஆம் ஆண்டு முதல் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருதுக்கு 21 மொழிகளிலிருந்து நூல்கள் தேர்வு செய்யப்பட்டன. இதில் தமிழ் மொழிபெயர்ப்பில் மலையாள எழுத்தாளர் நளினி ஜமீலா எழுதிய எண்டே ஆண்கள் என்ற நூலை எனது ஆண்கள் என்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்ந்த படைப்பாளர் விமலா சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வாகியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த விமலா தற்பொழுது பாளையங்கோட்டையில் உள்ள தூய சேவியர் கல்லூரியின் தமிழ் துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மிகவும் எளிய பின்னணி கொண்ட விமலா டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தனது ஆராய்ச்சி படிப்பை பயின்றார். இதுவரை 4 நூல்களை மொழிபெயர்த்துள்ள விமலா சாகித்ய அகாடமி விருது கிடைத்ததில் பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளதாக கூறினார். இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விமலா, அப்பா இல்லாமல் எனது அம்மா மிகவும் கஷ்டத்துடன் வளர்த்ததாக தெரிவித்தார். தனது அம்மா மருத்துவமனையில் வெந்நீர் விற்கும் வேலை பார்த்து வளர்த்ததாக கூறினார். ஒருமுறை அம்மாவின் இடுப்பில் வெந்நீரின் வெப்பத்தால் புண் ஏற்பட்டதை பார்த்து மிகவும் வருத்தமடைந்ததாகவும் அதன் மூலம் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் LIC போட்டு வைத்து தங்களை படிக்க வைத்ததாக தெரிவித்தார். மொழிபெயர்ப்பு என்பது எனக்கு மிகவும் விருப்பமான பணி. அந்த வகையில் நளினி ஜமீலா எழுதிய எண்டே ஆண்கள் புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்ததாக கூறினார். தற்பொழுது எனக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினார். தொடர்ந்து மொழிபெயர்ப்பில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் எனது லட்சியம் என கூறினார். தொடர்ச்சியாக நான் இந்த மொழிபெயர்ப்பிலும் ஆய்விலுமாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன். தற்போது தூய சவேரியார் கல்லூரி பாளையங்கோட்டையில் உதவி பேராசிரியராக தமிழ் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மொழிபெயர்ப்பு என்கிறது என்னுடைய பேஷன். அந்த மொழிபெயர்ப்பிற்காக கடுமையாக என்னுடைய சூழல், அதாவது நெருக்கடிகளையும் பொருட்படுத்தாமல் நான் மொழிபெயர்ப்பை என்னுடைய ஒரு மொழிபெயர்ப்பையும் ஆய்வையும் என்னுடைய பேஷனாகவே நான் எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன். இந்த விருது கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி. என்னை போன்ற தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு இது ஒரு பெரும் உந்துதலாக